ஹாய், வெல்கம் டு சேகல் 96 யூடியூப் சேனல். நம்மள நிறைய பேர் திருமலை திருப்பதி கோயில்களுக்கு போயிருப்போம். திருமலையில் இருக்கிற வெங்கடாச்சலபதி ரொம்ப ஸ்பெஷல். அங்கே அதே மாதிரி சில கோயில்கள் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருமலையில் இதுக்கு நிறைய ஜீப்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைவேட்டாக. அதுக்கு 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நமக்கு குறைந்த செலவில் நம்ம போகணுன்னு நினச்சோம்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. 125 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன் டைம் டிக்கெட் எடுத்தால் போதும். அன்றைக்கி 6 o'clock வரைக்கும் நம்ம அங்கே இருக்கிற கோயில்களை சுற்றி பார்த்துக்கலாம். இதுக்கு பஸ் நமக்கு எங்கே கிடைக்கும்னா பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. எவ்ரி 20 minutes பஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாப விநாச தீர்த்தம். பாபானா பாபம், விநாசம்னா அதிலிருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம். திருமலைக்கு வர்ற பக்தர்கள் இந்த பாப விநாச தீர்த்தத்தில் நீரானதுக்கு அப்புறம் தான் திருமலையில் உள்ள வெங்கடாச்சலபதியை வழிபட்டு வந்தாங்க. இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் பாவங்கள் அனைத்தும் அழிஞ்சு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி சாந்தியும் மகிழ்ச்சியும் அடைவாங்கிறது ஐதீகம். பாப விநாச அணையிலிருந்து 1986 ஸ்ரீ கங்காதேவி அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவு அதுக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. அது ஒரு சிறப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆகாசகங்கை தீர்த்தம். அடர்ந்த காடுகளுக்கு மத்தியிலும் பாறைகளுக்கு மத்தியிலும் இயற்கையான ஒரு புனித தீர்த்த அருவி உருவாகி வெங்கடாச்சலபதியின் பாதங்களுக்கு சேர்கிறது. இந்த புனித நீரானது வெங்கடேஸ்வரரின் தாமரை பாதத்திலிருந்து தோன்றியதும் நம்பப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோவில் ஜபாலி ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலும் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பதினஞ்சாம் நூற்றாண்டில் விஜயராகவ ராயலுவின் வம்சத்தினால் கட்டப்பட்ட இந்த கோவில் படையெடுப்பினால் சிதைக்கப்பட்டது. மீண்டும் 1994 அங்குள்ள மக்களால் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு பூஜை நடைபெற்று வருகிறது. முன்பே சொன்னது போல அடர்ந்த காடுகளுக்கும் மிகப்பெரிய மரங்களுக்கும் நடுவே தங்க நிறத்தில் இந்த கோயில் ஜொலிக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிலா தோரணம். இங்கிருந்து தான் அருள்மிகு வெங்கடேஸ்வர சுவாமி தோன்றினார் அப்படிங்கிறது இங்கே பலரால் நம்பப்படுது. இந்த வளைவினுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 150 கோடி ஆண்டுகள்.
இதே மாதிரியான பழைய வளைவு அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் காணப்படுகிறது. ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டத்திற்கு இது ஒன்று தான் பழைய வளைவு. இந்த வளைவானது பல காலங்களில் நிகழ்ந்த தீவிர வானிலை காரணமாகவும் நீர் அரிப்பினாலும் உருவாகி இருக்கலாம்னு கருதப்படுகிறது. இன்றைக்கி சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் திருமலைக்கு போனீங்கன்னா இந்த கோயில்கள்லாம் போய் சுற்றி பாருங்கள். நன்றி, வணக்கம்.